வருகிறோம். அதுபோலதான் நாங்கள் வந்து நீண்ட தூரம் போய்விட்டு நாங்கள் கரைக்கு திரும்புகின்ற போது நம்ம தோழர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக தான் அந்த படகை செலுத்தினாங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கான மனநிலை வேணும், அதற்கான தொலைநோக்கு சிந்தனை. அது இல்லைன்னா அந்த கடல் நம்ம பயணிக்க முடியாது. winds and waves always favor to the captain சொல்லுவாங்க. காற்றும் கடல் அலையும் அந்த மாலுமிக்கு கட்டுப்பட்டிருக்கும். அது எவ்வளவு பெரிய வலிமையான அலைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் அவர்களால் இதை கட்டுப்படுத்த முடியும். நம்மால் சாதாரண மக்களால் கட்டுப்பட முடியாது. எனவேதான் இந்த கடலுடைய அந்த நீர் பாதையை அவர் கண்டுபிடிச்சு அதுக்கேத்தாம அவங்க படகு செலுத்தினாங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வந்திருக்கும். அது போலதான் ஒரு நாள் வந்து திரும்புகின்ற போது ரொம்ப தூரம் போயிட்டு நாங்கள் திரும்புகின்ற போது திடீர்னு ஒரு அலை இது போல பெருசா எழும்பி அந்த நம்ம சில நொடிகள் தானே அது அப்படி திரும்பும் போது கடல் படகு கவுந்துருது. கவுந்த உடனே இது போல அந்த படக்கை நாங்க நிமிர்த்தத்துக்கு முயற்சி பண்றோம், முடியல. தலைவருடைய மருமகன் சகோதரர் ராஜசேகர் அவர்களும் எங்கள் தலைவருடைய தம்பி கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற பெருமைக்குரிய தலைவர் தடா சட்டத்தில் ஓராண்டுகள் சிறையில் இருந்த ஒரு தியாக வேங்கை அவர் வந்து அரசியலுக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கணும்னு தலைவருடைய கண்மணிகள் லட்சக்கணக்கானவர்கள் விரும்பினார். அண்ணன் ரவி அவர்கள் அரசியல் அவருக்கு அந்த வாய்ப்பு தலைவருடைய மகனுக்கு தான் அந்த வாய்ப்பு